அடுத்தது வந்து அத்தியாயம் 28 குந்தவியின் நிபந்தனை. இப்போ வந்து படகை தேடிக்கிட்டு பொன்னன் ஒரு பக்கம் ஓடிட்டான். அவன் வந்து படகை பார்க்க முடியல. இந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து குந்தவி தேவி வரா. அந்த கிளைகள்லாம் வந்து விலக்கி விட்டுட்டு வரா. இப்படி தான் வந்து நீங்கள் உதவி செஞ்சவங்களுக்கு வந்து சொல்லாமல் கொல்லாமல் போகிறது தான் உங்களுடைய சோழ பரம்பரையோடைய நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா குந்தவி. குந்தவி கேட்கும்போது திடுக்கிட்டு பார்க்குறான் விக்ரமன். அப்போ வந்து இவ எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டாலோ, நானும் பொன்னனும் பேசுனது எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படியெல்லாம் இல்லை. அப்படிலாம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாள் வந்து உபசரணை பண்ணதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு போகணும்னு கூட உங்களுக்கு வந்து இல்லையா? இப்படி வந்து நன்றி இல்லாமல் தான் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு இந்த நாடு உங்களுக்கு பழகி இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து சொல்கிறான் விக்ரமன், இல்லை, இதுக்கப்புறம் இங்கே இருந்தனா என்னுடைய லட்சியம் என்ன, என்னுடைய சிந்தனைகள் என்ன, நான் எந்த கனவை ஜெயிக்கிறதுக்காக இங்கே வந்தேங்கிறது எல்லாமே மறந்துடுவேன். நான் வந்து இங்கேயே உனக்காக தங்கிடுவேன். ஏன் இந்த பெண்ணுக்காக நீங்கள் இங்கே வந்து தங்கக்கூடாதா? ஆனால் அப்படி உங்களோட கனவை கலைக்கிற அளவுக்கு மோசமான பெண்ணா நான்? அப்படி தான் நீங்கள் என்னை வந்து நினச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லவே இல்லை, அப்படி நான் யோசிக்கலை. இருந்தாலும் என்னுடைய சிந்தனைகள் தடுமாறி போகிறதை என்னால் உணர முடிஞ்சுது. அதனால் உன்னை பார்க்காம உன்கிட்ட சொல்லாமல் போகணும்னு நினச்சினே தவிர வேறு எந்த காரணமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் தன்னுடைய மனதில் இவ தான் இருக்காங்கிறத இப்போ தான் ஒப்புத்துக்கிறான். அது வந்து குந்தவி தேவிக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சமயத்தில் போய் பார்க்குறான் இல்லையா பொண்ணை, கரைக்கு வந்துடுறான். படகை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியலன்னு பார்த்தா குந்தவியை பார்த்தோன்னே இவனுக்கு அதிர்ச்சி ஆகிடுது பொன்னனுக்கு. ஐயோ, பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களோன்ற சந்தேகம் பொன்னனுக்கும் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி விக்ரமனும் குந்தவி தேவியும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. பேசிக்கும்போது பொன்னன் சொல்கிறான், அம்மா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது அவசியம் இல்லை. மகாராஜா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலே போதுமே அப்படின்னோடனே, என்னது மகாராஜா கிட்ட ஒரு வார்த்தையா? அப்படி ஒரு விஷயத்த செய்வேன்னு நீ கனவுலேயே நினைக்காத பொண்ணா? நான் எது கேட்டாலும் எங்கள் அப்பா இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னதில்லை, எல்லாமே சரிதான். ஆனால் இந்த விஷயத்துக்காக நான் வந்து கோழைத்தனமாக போய் எங்கள் அப்பா கிட்ட நிற்க மாட்டேன். உங்களுடைய இளவரசருக்கு சுதந்திர ஒரு நாட்டை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதற்காக தான் வந்து செண்பகத்தீவுக்கு போனார். அங்கேருந்து இங்கே திரும்பி வந்திருப்பார். அவரை கோழையாக்குற மாதிரி மன்னிப்பு கொடுங்கப்பா அப்படின்னு நான் போய் கேட்பேன் நீ நினச்சியா? கிடையவே கிடையாது. அவர் வீரனாக தான் நான் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த ஒரு விஷயத்துக்காக நான் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்போ இல்லை அவர் கப்பம் கட்டி வந்து பல்லவர் கீழே இருப்பார் அப்படிங்கிற ஒரு பிராப்தத்தையோ நான் ஏற்படுத்தி நிச்சயமாக தரவே மாட்டேன். அப்படிப்பட்ட பெண் கிடையாது நான். ஆனால் அதுக்கு மாறா நான் ஒரே ஒரு உதவி தான் உன்னுடைய இளவரசர்கிட்ட கேட்குறேன். இங்கேருந்து அவர் கிளம்பி போகும்போது செண்பகத்தீவுக்கு என்னையும் அழைச்சிட்டு போயிட்டாருன்னா போதும். வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த நாடு வேண்டாம், எனக்கு இளவரசியாக இருக்க வேண்டாம். செண்பகத்தீவுக்கு அவரை வந்து அழைச்சிட்டு போயிட்டா போதும். இல்லை, இதே இடத்துல ஒரு குடிசை வீட்டில் வந்து என்ன அவர் வந்து ஒரு சுதந்திர இளவரசராக இருந்து என்னை வந்து காப்பாற்றுவார்னா ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அப்படிப்பட்ட நான் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு இவருக்கு மன்னிப்பு வழங்கவோ இல்லைன்னா இந்த நாட்டை அவருக்கே கொடுத்துருங்கன்னு பிச்சையோ எடுக்க மாட்டேன். இது வந்து நான் அவருக்கு செய்கிற துரோகம். யாருக்கு? உங்களுடைய இளவரசருக்கு செய்கிற துரோகம். இது உங்களுடைய இளவரசருக்கு நான் ஏற்படுத்தக்கூடிய அவமானமாக இருக்கும். அப்படி ஒரு விஷயத்த நான் செய்யவே மாட்டேன். எனக்கு தெரியும் எங்கள் அப்பா நான் எது கேட்டாலும் செய்வார், நான் எது சொன்னாலும் மன்னிப்பார், தேச பிரஷ்டையே மன்னிப்பார், எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அந்த மாதிரி ஒரு கலங்கத்தையோ அசிங்கத்தையோ சோழ இளவரசர் விக்ரமனுக்கு செய்ய மாட்டேன். அதை விட அவமானமோ அசிங்கமோ வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தூரக்கிருந்து படகுகள் வர்றது தெரியுது. ஒரு படகு இல்லை, 2 படகுல நிறைய படகுகள் வருது. போர் வீரர்கள் அதில் நிற்கிறது தெரியுது. என்னென்னா இந்த வசந்தத்தீவு வந்து கரையோரம் இருக்கும்போது நிறைய மரங்கள் வந்து அந்த பக்கம் இருக்கிற ஆற்றங்கரையை பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் பொன்னனோடைய வீடு, அந்த குடிசை அந்த இடத்துல இருக்கு இல்லையா, அது தெரியும். இவங்க நின்று பேசக்கூடிய இடத்துலேருந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் தெரியல. கிட்டத்தட்ட படகுகள் நெருங்கி வரும்போது தான் அதில் இருக்கக்கூடிய வீரர்களும் அந்த மரக்கிளைகள்லாம் அந்த நகர்த்திக்கிட்டு வரக்கூடிய அந்த படகுகளும் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் யோசிக்கிறாங்க, பெரிய அபாயம் வேறு ஒன்று வந்திருக்கு. அது என்ன அபாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் யோசித்த மாதிரி சேனாதிபதியாக இருக்கக்கூடிய மாரப்ப பூபதி
படகுகளை வீரர்களோட வசந்த தீவுக்கு வரதை பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க நெருங்கி வரதை பார்க்குறாங்க. அபாயமும் நெருங்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மூவருக்கும் வெவ்வேறு விதமாக இருக்குது. என்ன செய்தாங்க அப்படிங்கிறத அடுத்து வரும் அத்தியாயங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.